வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். உக்ரைனுக்கு அமெரிக்காவும் ஐரோப்பாவும் கூடுதல் வான் பாதுகாப்பு அமைப்புகள் மற்றும் ஏவுகணைகளை அனுப்புவது அவசரமாக தேவை என்று உக்ரைனின் தலைமை தளபதி ஜெனரல் அலெக்சாண்டர் சிர்ஸ்கி கூறினார். மேலும் ரஷ்ய ராணுவ இலக்குகள் மீது ஆழமான தாக்குதல்களுக்கு பைடன் நிர்வாகம் விதித்த தடைகள் இல்லாமல் உக்ரைனின் போக்கில் தாக்குதல்கள் நடத்த அனுமதிக்க வேண்டும் என்று அவர் கூறினார். இந்த கோடையில் உக்ரைனிய நகரங்களுக்கு எதிரான பேரழிவு தரும் ரஷ்ய தாக்குதல்களில் மாஸ்கோ இரவுகளில் பாலிஸ்டிக் ஏவுகணைகள் மற்றும் நூற்றுக்கணக்கான ஆயுதமேந்திய ஆளற்ற விமானங்களால் பொதுமக்களை தாக்கி வருகிறது. துருப்புக்களின் எண்ணிக்கையில் உயர்ந்த ரஷ்யாவின் தலைநகர்வுகளை தடுக்க தேவையான துருப்புக்களை அணிதிரட்ட போராடும் உக்ரைன் கிழக்கு உக்ரைன் போர்க்களத்திலும் சவால்களை எதிர்கொள்கிறது. உக்ரைனிய நகரங்களுக்கு எதிரான இரத்த களரி தாக்குதல்கள் தொடரும் நிலையில் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் போரை நிறுத்த மறுத்தது வெள்ளை மாளிகையின் விரக்தியை தூண்டியுள்ளது. அது ஐரோப்பிய நாடுகள் உக்ரைனுக்காக அமெரிக்காவில் தயாரிக்கப்பட்ட ஆயுதங்களை வாங்க அனுமதிப்பதன் மூலம் உக்ரைனின் ராணுவ ஆயுத களஞ்சியத்தை பலப்படுத்த ஒரு புதிய திட்டத்தை அங்கீகரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பை தூண்டியது. இன்றைய நிலையில் அமெரிக்காவில் தயாரிக்கப்பட்ட பேட்ரியோட் வான் பாதுகாப்பு அமைப்பு ஆளற்ற விமான இடைமறைப்பு ஏவுகணைகள் மற்றும் ஆளற்ற விமானங்களை சுட்டு வீழ்த்துவதற்கான இலகுரக விமானம் உட்பட வான் பாதுகாப்பு ஆயுதங்களின் புதிய விநியோகம் ரஷ்ய தாக்குதல்களை முறியடிக்க உதவும் என்று சிர்ஸ்கி கூறினார். அமெரிக்காவில் தயாரிக்கப்பட்ட ATACMS மற்றும் ஜெர்மன் டோரஸ் அமைப்பு உட்பட மேலும் நடுத்தர மற்றும் நீண்ட தூர ஏவுகணைகள் அவற்றின் பயன்பாட்டில் கட்டுப்பாடுகள் இல்லாமல் உக்ரைனுக்கு கொடுக்கப்பட்டால் ரஷ்யா அதன் ஏவுகணைகள் மற்றும் ஆளற்ற விமானங்களை உருவாக்கும் தொழிற்சாலைகளின் உள்கட்டமைப்பை குறிவைத்து ரஷ்ய ஆயுத உற்பத்தியை குறைக்க உக்ரைனுக்கு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கும். சிர்ஸ்கி மேலும் கூறிய போது உக்ரைனின் ரஷ்யர்கள் கிட்டத்தட்ட அனைத்தையும் குறிவைக்கிறார்கள். விமான தளங்கள், மக்கள் தொகை கொண்ட பகுதிகள், உள்கட்டமைப்பு வசதிகள் அனைத்தும் தாக்கப்படுகின்றன. எனவே நிச்சயமாக எதிரியின் தாக்குதல் தளங்களை அழிக்க நமக்கு பாலிஸ்டிக் ஏவுகணைகள் வழங்கப்பட வேண்டும். ரஷ்யர்களுக்கு எந்த ஒரு ஏவுகணை ஆயுதங்களும் கிடைப்பதை தடுப்பது எமக்கு ஒரு தற்காப்பு நடவடிக்கை என்று அவர் மேலும் கூறினார். அவர் மேலும் கூறிய போது ஜனாதிபதி டிரம்பின் நிலைப்பாட்டுக்கு நன்றி. இந்த செயல்முறை மிகவும் எளிதாக இருக்கும் என்று முன்பு இருந்த சிரமங்கள் எதுவும் நமக்கு இருக்காது என்று நம்புகிறேன் என்றார். உக்ரைனின் சக்தி வாய்ந்த அமெரிக்க தயாரிப்பு ATACMS ஏவுகணைகள் இப்போதும் கையிருப்பில் உள்ளதா என்பது குறித்து சிர்ஸ்கி கருத்து தெரிவிக்க மறுத்துவிட்டார். இருப்பினும் உக்ரைனில் அந்த ஏவுகணை தீர்ந்து விட்டதாக பரவலாக அறியப்படுகிறது. அமெரிக்க ஏவுகணைகளின் புதிய விநியோகம் உக்ரைனிய உயிர்களை காப்பாற்றுமா என்று கேட்டபோது அவர் கொடுத்த பதில் நிச்சயமாக என்பதுதான். ஜூலை 4ஆம் தேதி ஒரு தொலைபேசி அழைப்பில் உக்ரைனிய ஜனாதிபதி வோலோடிமிர் செலன்ஸ்கியிடம் உக்ரைன் மாஸ்கோவையோ அல்லது செயின்ட் பீட்டர்ஸ்பர்க்கையோ தாக்க முடியுமா என்று ட்ரம்ப் கேட்டார். பின்னர் உக்ரைன் அவ்வாறு செய்யக்கூடாது என்று அவர் கூறியுள்ளார். இந்த முரண்பாடான பேச்சு உக்ரைன் நீண்ட காலமாக கண்டித்து வரும் சில அமெரிக்க ஆயுதங்கள் மீதான பைடன் சகாப்த கட்டுப்பாடுகளை நீக்க ட்ரம்ப் தயாராக இருப்பாரா என்பது குறித்த கேள்விகளை எழுப்பியது. உக்ரைனை ஆயுதபாணியாக்கும் திட்டத்தை ட்ரம்ப் அறிவித்த 5 நாட்களுக்கு பின்னர் உக்ரைன் ரஷ்யா மீதான தாக்குதல்களை அதிகரித்துள்ளது. அதற்கு ஏதாவது அர்த்தம் இருக்கலாம். காரணம், ட்ரம்பின் அறிவிப்பின்படி ஐரோப்பிய நாடுகள் தங்கள் சொந்த இருப்புகளில் இருந்து ஆயுதங்களை அனுப்பி பின்னர் வாஷிங்டனிலிருந்து தங்களுக்கான புதிய அமைப்புகளை வாங்க முடியும். இந்த திட்டம் ட்ரம்பின் ஒரு பெரிய கொள்கை மாற்றத்தை குறித்தது. ட்ரம்ப் நிர்வாகம் உக்ரைனுக்கான ஆதரவை மறுத்து இந்த ஆண்டு தொடக்கத்தில் ராணுவ உதவி மற்றும் உளவுத்துறை பகிர்வை தற்காலிகமாக நிறுத்தி வைத்தது. ரஷ்யா உக்ரைன் மீது இடைவிடாமல் குண்டுவீசி தாக்குதல் நடத்தியது மற்றும் உற்பத்தி அமைதி பேச்சுவார்த்தைகளுக்கான அமெரிக்க கோரிக்கைகளின் முன்னேற்றம் காண தவறியது குறித்து வளர்ந்து வரும் விரக்தியினை ட்ரம்ப் வெளிப்படையாகவே தெரிவித்துள்ளார். ரஷ்யா 50 நாட்களில் போரை முடிவுக்கு கொண்டு வர எந்த ஒப்பந்தமும் செய்யாவிட்டால் மாஸ்கோ மீது தீவிரமான தடைகளை பிறப்பிக்கப் போவதாக ட்ரம்ப் அச்சுறுத்தினார். அந்த 50 நாட்களில் புட்டின் சமாதான ஒப்பந்தம் ஒன்றுக்கு ஒப்புக்கொள்ள மாட்டார் என்பது எங்களுக்கு தெரியும், உங்களுக்கு தெரியும், ட்ரம்புக்கும் தெரியும். வான் பாதுகாப்பு மற்றும் ஏவுகணை பற்றாக்குறை மேலதிகமாக முன் வரிசையில் அதிக எண்ணிக்கையில் இருக்கும் உக்ரைனின் தரைப்படைகளிடம் 155mm பீரங்கி குண்டுகளும் குறைவாக உள்ளன என்றும் கவச வாகனங்கள் கூடுதலாக வழங்கப்பட வேண்டும் என்றும் சிர்ஸ்கி மேலும் கூறினார். அவர் மேலும் தெரிவித்த போது முன்னேறக்கூடிய அதிக உந்துதல் மற்றும் துணிச்சலான துருப்புக்கு எங்களிடம் உள்ளனர். ஆனால் அவர்களிடம் நவீன நம்பகமான பாதுகாப்பு வழிமுறைகள் தேவை என்றும் அவர் கூறினார். உக்ரைனுக்கு பேட்ரியோட் பேட்டரிகளை வழங்குவதற்கு நிதி அளிக்கவும் வழங்கவும் ஜெர்மனி வாஷிங்டனுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது. இருந்தாலும் உக்ரைன் கூறிய நீண்ட தூர டாரஸ் ஏவுகணைகளை ஜெர்மனி உக்ரைனுக்கு வழங்காது என்று ஜெர்மன் பாதுகாப்பு அமைச்சர் போரிஸ் பிஸ்டோரியஸ் இந்த மாத தொடக்கத்தில் கூறினார். உக்ரைனை ஆயுதபணியாக்குவதற்கும் ரஷ்யாவின் தொடர்ச்சியான விமான தாக்குதல்களை தடுப்பதற்கும் முயற்சிக்கிறார் சிர்ஸ்கி. பிப்ரவரி 2024 முதல் உக்ரைனின் ஆயுத படைகளை வழிநடத்தி வரும் 4 நட்சத்திர ஜெனரலான சிர்ஸ்கிக்கு இந்த வாரம் 60 வயதாகிறது. 2023 தோல்வியுற்ற எதிர் தாக்குதல் மற்றும் துருப்பு அணிதிரட்டல் தொடர்பாக செலன்ஸ்கியுடனான கருத்து வேறுபாடுகளுக்கு மத்தியில் பதவி நீக்கம் செய்யப்பட்ட ஜெனரல் வலேரி ஜலுஷ்னிக்கு பின்னர் கடந்த ஆண்டு சிர்ஸ்கி உக்ரைனிய பாதுகாப்பு படைகளின் தளபதியாக பதவி உயர்வு பெற்றார்.
அதற்கு முன்னர் உக்ரைனின் தரைப்படை தளபதியாக பணியாற்றிய சிர்ஸ்கி 2022ஆம் ஆண்டு வடகிழக்கு கார்கிவ் பகுதியில் ஆபத்தான ஆனால் மிகவும் வெற்றிகரமான எதிர் தாக்குதலை திட்டமிட்டதற்காக அந்த நேரத்தில் நன்கு அறியப்பட்டவர். அந்த உக்ரைனிய தாக்குதல் ரஷ்ய ராணுவத்தை பின்னகர வைத்து நூற்றுக்கணக்கான சதுர மைல் நிலப்பரப்பை சில நாட்களில் விடுவித்தது. உக்ரைனின் கிழக்கில் ரஷ்ய படைகள் குறிப்பிடத்தக்க முன்னேற்றங்களை அடைய தயாராக இருந்ததால் சிர்ஸ்கி தலைமை தளபதியாக பதவி உயர்வு பெற்றார். அவரது கூற்றின்படி கடந்த ஆண்டு மே மாதத்தில் ரஷ்யர்கள் கார்கிவ் நகரம் மீது மீண்டும் படையெடுத்தனர். ஆனால் அவர்கள் உக்ரைனின் கடுமையான எதிர்ப்பை எதிர்கொண்டனர். இறுதியில் கார்கிவ் நகர எல்லைப் பகுதியின் ஒரு சிறிய பகுதிக்குள் கட்டுப்படுத்தப்பட்டனர். முதல் தடவையாக ATACMS ஏவுகணைகளை பயன்படுத்தி சில எல்லை தாண்டிய தாக்குதல்களை அனுமதிக்க அமெரிக்கா எடுத்த தாமதமான முடிவு கார்கிவ் அலகை திருப்ப உதவியது. ரஷ்யாவுக்குள் இந்த வகையான நீண்ட தூர ஆயுதங்களை பயன்படுத்த வேண்டியதன் அவசியத்தை விளக்கவும் நிரூபிக்கவும் நாங்கள் பல முயற்சிகளை மேற்கொண்டோம் என்று சிர்ஸ்கி கூறினார். புட்டினின் சிவப்பு கோட்டை தாண்டினால் அது ஆபத்தான பதிலடியை தூண்டும் என்று அஞ்சிய பைடன் நிர்வாகம் நீண்ட காலமாக இது போன்ற தாக்குதல்களை அனுமதிக்க மறுத்து வந்தது. ஆனால் புட்டினின் சிவப்பு கோடுகள் பல தடவைகள் தாண்டப்பட்டன. உக்ரைன் போர் தொடர்பான அமெரிக்க கொள்கையில் மாற்றம் இருந்த போதிலும் கடந்த கோடையில் எங்களுக்கு மிகவும் கடினமாக இருந்தது என்று சிர்ஸ்கி கூறினார். உக்ரைனின் சுமி பிராந்தியத்தில் புதிய தாக்குதல்கள் உட்பட மேலும் தீவிரமான தாக்குதல் நடவடிக்கைகளை ரஷ்யா திட்டமிட்டது. ரஷ்யா ஆளற்ற விமான உற்பத்தியை அதிகரித்தது மற்றும் தரைப்படைகளை ஆட்சேர்ப்பு செய்ய கூடுதல் நிதி சலுகைகளை வழங்கியது. இது உக்ரைனின் போர் முன்னரன் பிரச்சனைகளை மோசமாக்கியது. நாங்கள் பாதுகாத்து பின்வாங்கி கொண்டிருந்தால் நாங்கள் கடுமையாக விமர்சிக்கப்பட்டோம் என்று சிர்ஸ்கி கூறினார். நான் அசாதாரணமான ஒன்றை செய்ய வேண்டியிருந்தது என்று சொல்லலாம். ஒரு சிறிய குழுவின் தளபதிகள் உதவியுடன் ரஷ்யாவின் மேற்கு குர்ஸ்க் பகுதியை ஆக்கிரமித்து முதல் தடவையாக அவர்களின் சொந்த நாட்டுக்குள் அவர்களை தற்காப்பு நிலையில் வைப்பதன் மூலம் ரஷ்ய துருப்புக்களை திசை திருப்ப ஒரு திட்டத்தை நான் வகுத்தேன். இது ஒரு ஆபத்தான சூதாட்டம். ஆனால் உக்ரைனிய படைகள் இறுதியில் சுமார் 500 சதுர மைல் ரஷ்ய பிரதேசத்தை கைப்பற்றி மாஸ்கோவையும் மேற்கு நாடுகளையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கின. இந்த நடவடிக்கை உக்ரைனிய துருப்புக்கள் மற்றும் பொதுமக்கள் மத்தியில் மன உறுதியை அதிகரித்தது. அந்த நேரத்தில் உக்ரைனிய சமூகம் போர் முனையில் முன்னேற்றங்கள் பற்றிய செய்திகளுக்காக ஏங்கிக் கொண்டிருந்தது. ஆனால் இந்த திட்டம் போர் முன் வரிசையில் சில பகுதிகளை ரஷ்ய தாக்குதல்களுக்கு ஆளாக்கியது என்றும் இறுதியில் அதிக பிராந்திய இழப்புகளுக்கு பங்களித்தது என்றும் விமர்சகர்கள் கூறினார்கள். கிட்டத்தட்ட ஒரு வருடம் கழித்து ஒரு தீவிரமான ரஷ்ய எதிர் தாக்குதல் உக்ரைன் ஒரு காலத்தில் கட்டுப்பாட்டில் வைத்திருந்த மற்றும் கிழக்கு டொனட்ஸ் பிராந்தியத்தில் பெரிதும் அழுத்தம் கொடுத்து வரும் குர்ஸ்கின் கிட்டத்தட்ட அனைத்து பகுதிகளில் இருந்தும் வெளியேற்றியுள்ளது. ரஷ்ய படைகள் முதல் தடவையாக டினிப்ரோ பெட்ரோபாக்ஸ் பிராந்தியத்திற்குள் நுழைய முயற்சித்தன. குர்ஸ்க் நடவடிக்கை நிச்சயமாக சிர்ஸ்கியின் பதவி காலத்தில் ஒரு திருப்பு முனையாக இருக்கும். தாம் அதில் உறுதியாக இருப்பதாகவும் அது ரஷ்யாவின் அதிக நிலப்பரப்பை கைப்பற்றும் நோக்கங்களை தனித்து முற்றுகையிடப்பட்ட கிழக்கு முன்னணியின் சில பகுதிகளில் அழுத்தத்தை குறைக்கும் ஒரு அத்தியாவசிய திட்டமாகும் என்றும் கூறினார். கடந்த ஆண்டில் ரஷ்யாவின் வழிகாட்டப்பட்ட விமான குண்டுகளில் 1/3 உக்ரைனில் அல்லாமல் குர்ஸ்க் பிராந்தியத்திற்குள் பயன்படுத்தப்பட்டன. புட்டின் தமது சொந்த நாட்டின் குர்ஸ்க் பிராந்திய பகுதிகளை மீட்க முடியாமல் வடகொரியாவிடம் உதவி கேட்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. வடகொரிய துருப்புகளும் ரஷ்யாவுக்கு உதவ அனுப்பப்பட்டன. அவர்கள் இப்போது இந்த பகுதியில் சுமார் 20,000 பேர் இருக்கலாம். இருப்பினும் அவர்கள் இன்னமும் உக்ரைனுக்குள் போர் நடவடிக்கையில் ஈடுபடவில்லை என்று சிர்ஸ்கி கூறினார். குர்ஸ்க் ஆக்கிரமிப்பு இறுதியில் குறைந்து 80,000 ரஷ்ய துருப்புக்களை கொன்றது அல்லது காயப்படுத்தியது என்றார் சிர்ஸ்கி. அங்கு உக்ரைனிய உயிரிழப்புகளை வெளியிட அவர் மறுத்துவிட்டார். ஆனால் அவை ரஷ்யாவை விட கணிசமாக குறைவாக இருந்தன என்றும் கூறினார்.